அம்மாவாசையில் எதை தானம்? 1. அன்னதானம், அதாவது உணவு தானம். அம்மாவாசை அன்று பசியால் வாடும் ஏழை எளியவர்களுக்கோ அல்லது வாயில்லா ஜீவன்களுக்கோ உணவு அளிப்பது மிகப்பெரிய புண்ணியமாகும். காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது மிகவும் சிறப்பு. பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் வழங்குவது பித்ருதோஷத்தை போக்கும். 2. எள் மற்றும் தண்ணீர் தர்ப்பணம். முன்னோர்களுக்கு எள் மற்றும் தண்ணீர் கொண்டு தர்ப்பணம் செய்வது அவர்களின் ஆத்மாவை சாந்தி அடையச் செய்யும். எள்ளை தானமாக வழங்குவதும் நல்லது. 3. வஸ்திர தானம், ஆடை தானம். வசதியற்றவர்களுக்கு புதிய ஆடைகளை அல்லது போர்வைகளை தானமாக வழங்கலாம். இது உங்கள் குடும்பத்தில் வறுமையை போக்கி செல்வத்தை பெருக்கும். 4. குடை மற்றும் காலணி. வெயில் மற்றும் மழையிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள இயலாதவர்களுக்கு குடை அல்லது செருப்பு தானம் செய்வது பித்ருக்களின் ஆசியை பெற்றுத்தரும். 5. கருப்பு உளுந்து மற்றும் தானியங்கள் அல்லது அரிசி. சனி பகவானின் அருளை பெறவும் ஜாதக ரீதியான தடைகள் நீங்கவும் கருப்பு உளுந்து, தானியங்கள் அல்லது அரிசியை தானமாக வழங்கலாம். யாருக்கு தானம் செய்ய வேண்டும்? கோவில் வாசலில் இருக்கும் ஏழைகள், முதியோர் இல்லங்கள், ஆதரவற்ற குழந்தைகள், ஆன்மீக பெரியோர்கள் அல்லது அந்தணர்கள். குறிப்பு: தானம் செய்யும்போது இது என் முன்னோர்களுக்கு சேரட்டும் என்ற சங்கல்பத்துடன் மனதார செய்வது அதிக பலனை தரும்.